ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நவக்கிரகங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறிக்கிட்டே இருக்கும். நவக்கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் தான் நல்லது கெட்டது நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அதுலேயும் சூரியனை கண்டிப்பாக நாம் சொல்லியே ஆகணும். சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அவர் மாறக்கூடிய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அந்த மாதிரி இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4வது மாதமானது வரப்போகுது. அப்போ சூரியன் தற்போது பயிற்சியாக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பயிற்சியாக போகிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்கு பயிற்சியாக வராரு. அதாவது கடக ராசிக்கு வரப்போகிறாரு மிதுன ராசியிலிருந்து. அவர் இந்த மாதிரி பயிற்சி ஆகக்கூடிய மாதமானது அடுத்த தமிழ் மாதமானது வருங்க. அடுத்த தமிழ் மாதங்கிறது என்ன மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆடி மாதங்க. மற்ற தமிழ் மாதங்கள் காட்டிலும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். ஸோ 3 தமிழ் மாதம் முடிந்து 4வது தமிழ் மாதம் ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த முக்கியமான மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் பர்டிகுலராக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி சூழ்நிலையில் என்ன மாற்றம் வரும், அந்த மாற்றத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் என்றாலே பல சிறப்புகள் நிறைந்த மாதம் தான். ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடி மாத சிறப்பு தெரியாதவங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆடி மாதத்துக்கு அத்தனை ஒரு கீர்த்தி இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்துக்கு ஏன்? இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை, அது ஏன்? இதற்கெல்லாம் காரணம் இல்லாமலா இல்லை. அவற்றை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு வருடத்தில் மாதங்கள் 2 அயனங்களாக பிரிக்கப்படும். ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாணிய புண்ணியகால எனவும், தை முதல் ஆணி வரை உத்தராயண எனவும் வழங்கப்படுது. இதில் ஆடி மாதம் வந்தபோது இந்த மாதம் கர்க்கடக மாதம் என்று கூறுவாங்க. இந்த மாதத்தில் சூரிய பகவான் தோரணமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குவார். இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டும் இருக்கும். ஆடி மாதத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பார். கடகராசி என்பது ஸ்ரீ சந்திர பகவானுடைய ஆட்சி வீடாகும். சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனுடைய ஆட்சி கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் சந்திரனுடைய ஆளுமை இந்த மாதம் கூடும். சிவனை விட சக்திக்கே வல்லமை அதிகமாக இந்த மாதம் பிரதிபலிக்கிறது. அசட மாதம் என்று கூறப்படக்கூடிய இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக வழிபட வேண்டும் என்று ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அனுக்கிரகம் செய்தார் என்பது தல புராண வரலாறுல சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பிலை, எலுமிச்சப்பழம், கூழ் ஆகியவை அர்ப்பணிக்கப்படுது. இந்த மாதத்தில் பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும். இவைகளையெல்லாம் உபயோகப்படுத்துறதுனால ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் இருக்குது. இந்த நாட்களில் உஷ்ணம் கூடி இருக்கும். அம்மனுக்கு படைத்த ஆடிக்கூழை சாப்பிடும் பொழுது கூழானது உஷ்ணத்தை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைக்கும். எலுமிச்சை பழத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்குது. வேப்பிலை பற்றி கூறவே வேண்டாம். தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் அழிக்கும் சக்தி அந்த இதுக்கு இருக்குது வேப்பிலைக்கு. ஸோ அதனால தான் மருத்துவ குணம் கொண்ட இந்த பொருட்களை எல்லாமே ஆடி மாதம் அதிக பயன்படுத்தப்படுது. பெண்களுக்கு ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்து வேப்பிலை ஆடை தரிசித்து அழகு குத்தி பூமிதி திருவிழாலாம் நிறைய செய்து கோரிக்கைகளை அம்மனிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைத்து அதை வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்க. ஸோ தங்களை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அழகு குத்தலுடைய வழியே பூமிதியின் பொழுது நெருப்பின் உஷ்ணமோ தெரியாமல் ஆதி பராசக்தி காத்தருள்வார் என்பது ஆடி மாதத்துடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாத தலையெழுத்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும்.
அந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக இருக்கும். அதனால் அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களோட ராசி உங்களோட லக்னம் மகரனா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணுங்க. அந்த மாதிரி நடந்து கொண்டால் பொருளாதார வகையில் வாழ்க்கை தரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியானது உண்டாகும். அதே போல் ஏராளமானோர் உங்களுக்கு ஆதரவு இந்த ஆடி மாதம் அளிப்பாங்க. இதனால் உங்களுடைய சிக்கல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவும் குறையும். குடும்பத்தில் எதிலும் முதலீடு செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களோடு ஆலோசனை செய்கிறது நல்லது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்திட முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை சூப்பராக இருக்கும். தொலைந்து போன பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கூட தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிற்சில கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் சில அனுகூலங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஆடி மாதம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும். மேல அதிகாரிகளுடைய அனுசரணை வந்து கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்ற சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். உடன் பணிபுரியவர்களால் அனுகூலம் உண்டு. உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே உங்கள் பொறுப்புகளை உத்தியோகத்தில் செய்யணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலதிபர்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பிரதிபலன் கிடைக்காம இருக்கிறதெல்லாம் தற்போதைய காலகட்டத்தில் நன்மைகளாக மாறும். வியாபாரத்தில் உங்களுக்கு சீரான வளர்ச்சி வந்து இருக்கும். தொழில் நிமித்தமாக சிலர் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். புதிய தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறதாக இருந்தால் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஆலோசனைகளில் ஆடி மாதம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பெண்கள் மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் காரிய தாமதம் ஏற்படும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் வேலையில் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். உங்கள் கௌரவம் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளுங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பெருமையும் புகழும் கிடைக்க பெறுவீங்க. கடினமாக உழைக்க வேண்டியது வரும். மிகவும் பணிசுமையால் நேரத்துக்கு உணவருந்த முடியாமல் வாய்வு தொல்லை வயிற்று உபதைகள் ஏற்பட்டு மறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களுடன் பணிபுரியவர்கள் ஒத்துழைப்பு உங்ககிட்ட நல்குவாங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம். மக்கள் தொடர்பான பணிகளில் பணியாற்றும் போது கவனமாக இருக்கணும். நல்ல செல்வாக்கு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியது வரலாம். நன்கு பணியாற்றினீங்கன்னா நற்பெயர் எடுக்க முடியும். மாணவர்கள் மாணவிகள் நல்ல சிறப்பான பலனை காணலாம். நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காணாமல் போன பொருளாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களோடு பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வரும் கிரகங்கள் மூலிமா. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வரணும். அங்கு நிரஞ்சன தேங்காய் தீபத்தை ஏற்றணும். இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த மாதம் அதிகம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது முக்கியமான பணிகள் முக்கியமான விஷயங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த அதிர்ஷ்டக்கிழமையில் ஆடி மாதம் செய்யலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டக்கிழமை ஆடி மாதம் பார்த்திங்கன்னா புதன் வெள்ளி சனி, இது மூணுமே அதிர்ஷ்டம்தான். இந்த மூணில் எந்த ஒரு நாள் வேணாலும் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த ஆடி மாத பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு அப்புறம் இந்த முக்கியமான தாள்களை எல்லாம் தெரிஞ்சு உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் பயனடையட்டும். அதாவது இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.